வணக்கம் 8 மணி செய்தி தொகுப்பிற்கு உங்களை வரவேற்பது கிரிஷ். இன்றளவில் நடந்த பல்வேறு செய்திகளை தான் நாம் இந்த அரை மணி நேரத்தில் பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக தலைப்புச் செய்திகளை பார்த்துவிடலாம். ராமேஸ்வரம் மீனவர்கள் 14 பேரை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் ஜெயலலிதா கடிதம். மேகி நூடுல்ஸுக்கு டெல்லி அரசு எதிர்ப்பு. விற்பனைக்கு அனுப்பப்பட்ட மேகி நூடுல்ஸை திரும்ப பெற கேரள அரசு உத்தரவு. நிலம் கையகப்படுத்த மீண்டும் அவசர சட்டம் பிறப்பிக்கப்பட்டதற்கு கருணாநிதி எதிர்ப்பு. ஜனநாயக விதிகளை மீற செயல்படுவதாக மத்திய அரசுக்கு கண்டனம். அம்பேத்கர் பெரியார் வாசகர் வட்டத்திற்கு தடை விதிக்கப்பட்ட விவகாரம். ஐஐடி இயக்குநர் 8ஆம் தேதி நேரில் ஆஜராக தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் உத்தரவு. சன் டிவி சொத்துக்கள் முடக்கப்பட்டதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு விசாரணை முடிந்து தீர்ப்பு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைப்பு. இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட 14 மீனவர்களையும் உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதலமைச்சர் ஜெயலலிதா வேண்டுகோள் விடுத்துள்ளார். இது தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடிக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் நேற்று 14 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்ததை சுட்டிக்காட்டியுள்ளார். மீனவர்களை விடுவிக்க மத்திய அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ள அவர் பிரதமர் இந்த விவகாரத்தில் நேரடியாக தலையிட வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். வெளியுறவு அமைச்சகம் மூலம் மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுப்பதுடன் இதுவரை இலங்கை கடற்படையால் பிடித்து வைக்கப்பட்டுள்ள 21 படகுகளையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதலமைச்சர் தனது கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட 14 மீனவர்களையும் ஜூன் 12ஆம் தேதி வரை காவலில் வைக்க இலங்கை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ராமேஸ்வரத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற 14 தமிழக மீனவர்கள் கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது இலங்கை கடற்படையால் நேற்று கைது செய்யப்பட்டனர். இவர்கள் அனைவரும் மன்னார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். மீனவர்களை வரும் ஜூன் 12ஆம் தேதி வரை அனுராதபுரம் சிறையில் அடைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்நிலையில் சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களை விடுவிக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தமிழக மீனவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். ராமேஸ்வரத்திலிருந்து நேற்று 734 படகு கடலுக்கு சென்றது. கடலுக்கு சென்று தடைக்காலம் முடிஞ்சு 2வது கடல் தான். இந்த கடலில் இலங்கை கடற்படை அந்த படகுகளை 3 படகையும் 15 மீனவர் சிறைப்பிடிச்சிட்டு போயிட்டு மீனவர் மத்தியில் இது சம்பந்தமாக பெரிய கொந்தளிப்பை தான் உண்டாக்குது. ஏன்னா 2 லட்சத்திலிருந்து 3 லட்சம் 4 லட்சம் வரை படகை வேலை பார்த்துக்கு வட்டி கடன் வாங்கி தான் நாங்கள் படகு சென்றிருக்கோம். 2வது கடலில் சிறைப்பிடிச்சதை மத்திய அரசு உடனே தலையிட்டு பாரம்பரிய இடத்துல மீன் பிடிக்கிறதுக்கு வழி செய்யணும். உடனே ஆபத்தான வேதிப்பொருட்களை பயன்படுத்தியதால் சர்ச்சைக்குள்ளாகியுள்ள மேகி நூடுல்ஸ் பொருட்களுக்கு கேரள அரசு தடை செய்துள்ளது. கடைகளிலிருந்து மேகி நூடுல்ஸை திரும்ப பெற கேரள அரசு உத்தரவிட்டுள்ளது. மேகி நூடுல்ஸ் உணவில் அளவுக்கு அதிகமாக ரசாயனம் கலந்திருப்பதாக எழுந்த புகாரின் பேரில் நாடு முழுவதிலும் இருந்து மேகி நூடுல்ஸ்க்கு மாதிரிகள் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு இருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இன்னும் சில தினங்களில் பரிசோதனை முடிவுகள் கிடைத்தவுடன் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே மேகி நூடுல்ஸுக்கு தடை விதித்துள்ள கேரள அரசு கடைகளில் விற்பனைக்காக வைக்கப்பட்டுள்ள பொருட்களை திரும்ப பெற உத்தரவிட்டுள்ளது. இந்நிலையில் உணவு பாதுகாப்பு விதிமுறைக்கு உட்பட்டே ரசாயனங்கள் கலக்கப்பட்டதாக நெஸ்லே நிறுவனம் தெரிவித்துள்ளது. மேகி நூடுல்ஸ் பாதுகாப்பற்றது என டெல்லி அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் எடுக்கப்பட்ட மேகி நூடுல்ஸின் மாதிரிகள் ஆய்வக பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசின் உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய கழகத்தின் மூத்த அதிகாரி லட்சுமி நாராயணன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த தொலைபேசி பேட்டியை தற்போது பார்க்கலாம். 4 சாம்பிள் எடுத்து அனுப்பியிருக்கேன் சென்னையில். we are waiting for the results. The result is supposed to come today. இன்னைக்கு வந்துருக்கணும், வரல, நாளைக்கு மார்னிங் கிடைச்சிடும் எங்களுக்கு. மேகியில் ஃபர்ஸ்ட் நியூட்ரியன்ஸ் என்னென்ன சத்துப்பொருட்கள் இருக்குதுன்னு பார்ப்பாங்க, கலரிங் ஏஜென்ட் பார்ப்பாங்க, கெமிக்கல்ஸ் ஏதாச்சும் ஆட் பண்ணிக்கிறாங்களா பார்ப்பாங்க. சப்ஸ்டாண்டர்ட்னு வந்துனாக்கா தட் வில் நாட், அது ஒரு கிரிமினல் அஃபென்ஸ் கிடையாது. தட் இஸ் எ சிவில் கேஸாக தான் ட்ரீட் பண்ணுவோம் நாங்கள் எங்கள் ஆக்ட் பிரகாரம். சிவில் கேஸ்னாக்கா பெனால்ட்டி தான் இருக்கும் அவங்களுக்கு. கோவையில் குழந்தைகளுக்கு கொடுக்கும் நெஸ்லே பால் பவுடரில் புழுக்கள் இருந்ததாக கோவை உணவு பாதுகாப்பு துறையிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. கோவை புளியகுளம் பகுதியில் வசிக்கும் பிரேமானந்த் என்பவர் வாங்கிய நெஸ்லே பால் பவுடரில் சிறு சிறு புழுக்கள் இருப்பது தெரியவந்தது.
இதனை அடுத்து பிரேமானந்தாவின் மனைவி நெஸ்லே வாடிக்கையாளர் சேவை மையத்திற்கு தகவல் அளித்துள்ளார். இதனை அடுத்து பிரேமானந்தன் புழுக்கள் இருந்த பவுடரை அரசு சோதனை கூடத்தில் பரிசோதனைக்கு வழங்கியிருக்கிறார். கடந்த மாதம் 22ஆம் தேதி பால் பவுடரில் புழு இருப்பது உறுதி செய்யப்பட்டது. இதனையடுத்து உணவு பாதுகாப்பு துறையில் இது தொடர்பாக அவர் புகார் அளித்துள்ளார். நிலம் கையகப்படுத்தும் அவசர சட்டம் 3வது முறையாக கொண்டு வந்திருப்பதற்கு திமுக தலைவர் கருணாநிதி கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நிலம் கையகப்படுத்தும் மசோதாவை மத்திய அரசு கொண்டு வந்து அதற்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்திருப்பது ஜனநாயக மரபுகளுக்கு புறம்பாகவும் கருத்துரிமைக்கு கதவடைப்பு செய்யும் காரியமாகவும் அமைந்திருப்பதாக தெரிவித்துள்ளார். நிலம் கையகப்படுத்தும் சட்டத்தினால் ஏற்படும் விளைவுகள் குறித்து ஆராய்வதற்காக நாடாளுமன்ற கூட்டுக்குழு அமைக்கப்பட்டுள்ள நிலையில் மீண்டும் இதற்காக அவசர சட்டம் பிறப்பித்திருப்பதன் உள்நோக்கம் என்ன என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். தனிநபர்களுக்கும் தனியார் நிறுவனங்களுக்கும் உதவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்த அவசர சட்டம் கொண்டு வரப்படுகிறதோ என்ற சந்தேகம் இருப்பதாக கருணாநிதி குறிப்பிட்டிருக்கிறார். வாசகர் வட்டம் தடை செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக நேரில் ஆஜராகுமாறு சென்னை ஐஐடி நிர்வாகத்திற்கு தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் நோட்டீஸ் அளித்துள்ளது. வாசகர் வட்டம் தடை செய்யப்பட்ட விவகாரத்தில் சென்னை ஐஐடி நிர்வாகத்தின் விளக்கம் திருப்தி அளிக்காததால் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்குமாறு தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. மாணவர்கள் தங்களது போராட்டத்தை கைவிட கல்லூரி டீன் மாணவர்களிடம் நிபந்தனை அற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும், வாசகர் வட்டத்தை மீண்டும் அனுமதிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 5 கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் ஐஐடி நிர்வாகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் மாணவர்களின் கோரிக்கைகள் குறித்து இன்னும் 1 வாரத்திற்குள் முடிவு செய்யப்படும் என தெரிவித்துள்ளது. ஐஐடி மாணவர்கள் போராட்டத்தை கைவிட்டு படிப்பை தொடர வேண்டும் என மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். மாணவர்களுக்கு எதிராக மத்திய அரசு ஒருபோதும் செயல்படாது என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அந்த மாணவர்களுக்கு என்னுடைய வேண்டுதல், வேகமாக வளர்ந்து வரும் கால முன்னேற்றத்திற்கு தக்கபடி நம்முடைய மாணவர்கள் கல்வியிலே வெற்றி பெற்று சாதனைகள் படைத்தாக வேண்டும். சென்னை ஐஐடி வளாகத்தில் மாணவர்கள் போராட்டம் நடத்திய அதே வேளையில் வெளியே பல்வேறு அமைப்புகளும் இன்றும் போராட்டத்தில் ஈடுபட்டன. இது பற்றி எமது செய்தியாளர் கிருத்திகா தரம் கொடுத்த தகவல்களை இப்போது பார்க்கலாம். அம்பேத்கர் பெரியார் வாசகர் வட்டத்துக்கு தடை விதிச்சிலிருந்து இங்கே அந்த மாணவர்களுக்கு ஆதரவாக பல போராட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்றுட்டே இருக்கு. இதில் குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம், இன்னைக்கு அந்த மாணவர்கள், அதாவது அம்பேத்கர் பெரியார் வாசகர் வட்டத்தை சேர்ந்த மாணவர்கள் அவங்களுடைய கல்லூரியான ஐஐடியினுடைய வளாகத்துக்குள்ள அவங்க போராட்டம் செய்யற அதே சூழல்ல வெளியில இங்க 4 அமைப்புகளை சேர்ந்த போராட்டமும் நடைபெற்று கொண்டிருக்கு. அதாவது மாணவர்களுடைய சுதந்திரத்துக்கு, மாணவர்களுடைய பேச்சு சுதந்திரத்துக்கு தடை விதிச்சது தவறுன்னும் அதை திரும்ப பெறணும், அவர்கள் மீதான தடையை திரும்ப பெறணும் அப்படின்றதும் இங்க தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இந்த சூழல்ல இங்க நிறைய பேரை தொடர்ந்து கைது செய்துட்டு இருக்காங்க. போலீசார் இங்க போராட்டம் செய்த 4 அமைப்புகளை சேர்ந்தவர்களையும் தொடர்ந்து கைது செய்துட்டு இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம தொடர்ந்து பெண்களையும் குழந்தைகளையும் போலீசார் கைது செய்துட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம தொடர்ந்து போராட்டங்களும் நடைபெற்று கொண்டே இருக்கு. இந்த இடத்துல குழந்தைகள் மட்டும் இல்லாம பெண்கள் மட்டும் இல்லாம நிறைய இளைஞர்களும் இந்த போராட்டத்துல கலந்துட்டு இருக்காங்க. எல்லாரையுமே இங்க போலீசார் தொடர்ந்து கைது செய்துகிட்டே இருக்காங்க. இந்த போராட்டத்துல பெரியார் மாணவர் வட்டத்தை ஆதரிச்சு நிறைய குழந்தைகளும் இந்த போராட்டத்தில் குதிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். கண்டிப்பா இன்றைய போராட்டத்துல கிட்டத்தட்ட ஒரு 10 குழந்தைகளாவது இந்த போராட்டத்தில் இருக்காங்க. அவங்க எல்லாரையும் சேர்த்துதான் இங்க போலீசார் கைது செய்திருக்காங்கன்னு நம்ம பார்க்க முடியும். நிறைய இளம் பெண்களும் இந்த போராட்டத்தில் இருக்காங்க. அவங்களை தொடர்ந்து கைது செய்துட்டு இருக்காங்க. இதுல நம்ம மறுபடியும் குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம், இன்று மாணவர்கள் அவங்களுடைய கல்லூரி வளாகத்துல போராட்டம் செய்யற அதே நேரத்துல தான் இங்க மறுபடியும் இந்த போராட்டம் இங்கேயும் நடந்துகிட்டு இருக்கு. 2 போராட்டங்களும் ஒரே சூழல்ல ஒரே இடத்துல நடந்துகிட்டு இருக்கு. அதாவது தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கிறதுக்காகவும் மாணவர்கள் அவங்களுடைய ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு சொல்லப்படுற அவங்களுடைய பேச்சு சுதந்திரத்தை மீண்டும் பதிவு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இந்த போராட்டம் நடந்துட்டு இருக்கு. கேமரா பர்சன் பிரகாஷுடன் கிருத்திகா, நியூஸ் 7 தமிழ், சென்னை. சுங்கத்துறை அலுவலகத்தில் 30 கிலோ தங்கம் மாயமான வழக்கில் திருச்சி விமான நிலையம் மற்றும் சுங்கத்துறை அதிகாரிகளிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். திருச்சி சுங்கத்துறை அலுவலகத்தில் உள்ள பாதுகாப்பு பெட்டகத்தில் வைக்கப்பட்டிருந்த 30 கிலோ தங்கம் மாயமானது தெரிய வந்தது. இது தொடர்பாக துறை ரீதியாக நடந்த விசாரணையில் சுங்கத்துறை கண்காணிப்பாளர் முகமது ஃபரூக், ஆய்வாளர் செந்தில்குமார் ஆகியோர் பணியிட நீக்கம் செய்யப்பட்டனர்.
சுங்கத்துறை அலுவலகத்தில் 30 கிலோ தங்கம் மாயமான சம்பவத்தில் மேலும் பல அதிகாரிகளுக்கு தொடர்பு இருக்கலாம் என்று வலுவான சந்தேகம் எழுந்துள்ள நிலையில் சென்னையிலிருந்து சிபிஐ துணை கண்காணிப்பாளர் லார்சன் குருவிலா தலைமையில் சிபிஐ அதிகாரிகள் திருச்சி வந்தடைந்தனர். திருச்சி விமான நிலையம் சென்ற அவர்கள் விமான நிலையம் மற்றும் சுங்கத்துறை அதிகாரிகளிடம் 5 மணி நேரம் விசாரணை நடத்தினர். ஏர்செல் மேக்சிஸ் வழக்கில் சன் டிவி மற்றும் கல் கேபிள் நிறுவனத்தின் சொத்துக்களை அமலாக்க பிரிவு முடக்கியதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கின் தீர்ப்பு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ஏர்செல் மேக்சிஸ் வழக்கில் தயாநிதி மாறன் மற்றும் கலாநிதி மாறனின் சொத்துக்களோடு சன் டிவி மற்றும் கல் கேபிள் நிறுவனத்தின் சொத்துக்களையும் அமலாக்கத்துறை முடக்கியது. இதனை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கின் விசாரணை நீதிபதி சத்யநாராயணா முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. சன் டிவி சார்பாக ஆஜரான வழக்கறிஞர் PS ராமன் சொத்துக்களை முடக்கியது சட்டவிரோதமானது என்று வாதிட்டார். அமலாக்க பிரிவு வழக்கறிஞர் ராஜகோபால் 2G வழக்கு உச்சநீதிமன்றத்தின் நேரடி கண்காணிப்பில் நடைபெறுவதால் அதன் விசாரணை தடைபடும் வகையில் கீழ் நீதிமன்றங்களில் எந்த உத்தரவும் பிறப்பிக்கக்கூடாது என்று வாதிட்டார். இருதரப்பு விசாரணையும் கேட்ட நீதிபதி வழக்கின் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தார். ஜார்க்கண்டில் நீதிமன்ற வளாகத்தில் மர்ம நபர்கள் துப்பாக்கிச்சூடு நடத்தினர். இதில் 2 பேர் பரிதாபமாக பலியாயினர். ஜார்க்கண்ட் மாநிலம் ஹசரிபாக் நீதிமன்ற வளாகத்தில் அடையாளம் தெரியாத 2 பேர் துப்பாக்கியால் திடீரென கண்மூடித்தனமாக சுட்டனர். இதில் 2 பேர் சம்பவ இடத்திலேயே பலியாயினர். 2 பேர் காயமடைந்தனர். இந்த சம்பவத்தால் நீதிமன்ற வளாகத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. நீதிமன்றத்தில் இருந்த காவலர்கள் காயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்கள் யார் என்பது குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இனிவரும் செய்திகளில் ஊட்டி மலை ரயிலுக்கு 15 பெட்டிகள் தென்னக ரயில்வே பொது மேலாளர் தகவல். நெல்லை அருகே கோவில் திருவிழாவில் 2 பிரிவினரிடையே மோதல். விவரம் அறியலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். திருச்சி அருகே பட்டாசு சேமித்து வைக்கும் கிடங்கில் ஏற்பட்ட தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீயில் எரிந்து சாம்பலாயின. திருச்சி மாவட்டம் மணப்பாறை பேருந்து நிலையம் அருகே சின்னசாமி என்பவருக்கு சொந்தமான பட்டாசு கிடங்கு ஒன்று உள்ளது. இந்த கிடங்கில் இன்று மின்கசிவு காரணமாக பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. இதையடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் பல மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். ஊட்டி மலை ரயிலுக்கு வரும் ஆண்டு புது வடிவமைப்புடன் 15 புதிய பெட்டிகள் உருவாக்கப்பட இருப்பதாக தென்னக ரயில்வே பொது மேலாளர் அசோக் அகர்வால் தெரிவித்துள்ளார். சென்னை பெரம்பூரில் உள்ள ரயில் பெட்டி தொழிற்சாலையில் உற்பத்தி குறித்து செய்தியாளர்களிடம் தகவல்களை பகிர்ந்து கொண்ட அவர், கடந்த உற்பத்தி ஆண்டில் சென்னை ICF தொழிற்சாலை 1704 ரயில் பெட்டிகளை உற்பத்தி செய்துள்ளதாக தெரிவித்தார். இது கடந்த ஆண்டை விட 5% அதிகம் எனவும் வரும் ஆண்டில் சுமார் 15% அதிக உற்பத்தி செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். 2015 ஆண்டிற்கான ரயில்வே அமைச்சகத்தின் சிறந்த தொழிலுக்கான விருதை ICF தொழிற்சாலை பெற்றுள்ளது என தெரிவித்தார். I am very happy to announce that in the last production year, ICF achieved the highest ever production of 1704 coaches. In fact, this is the first time any production unit has produced more than 1700 coaches. And this was nearly 5% more than the production of the previous year when we had produced 1622 coaches. சங்கரன் கோவில் அருகே கோவில் தேரோட்டத்தில் இரு சமூகத்தினர் இடையே நிகழ்ந்த மோதலில் 2 பேர் படுகாயமடைந்தனர். திருநெல்வேலி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே உள்ள சங்குபுரம் கிராமத்தில் 300 ஆண்டுகள் பழமையான பாலசுப்பிரமணிய சுவாமி கோயில் உள்ளது. இக்கோயிலில் வைகாசி விசாக திருவிழா கடந்த 24ஆம் தேதி கொடி ஏற்றத்துடன் துவங்கியது. விழாவின் 9ஆம் நாளான நேற்று திருத்தேரோட்டம் நடைபெற்றது. அப்போது இரு சமுதாயத்தினரிடையே மோதல் ஏற்பட்டது. இதில் காளிதாஸ் குமார் என்ற இருவருக்கு படுகாயம் ஏற்பட்டது. இது தொடர்பாக 3 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். மோதலால் அப்பகுதியில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர்.
1.5 கோடி ரூபாய் நிலுவைத் தொகையை வழங்காததால் திருநெல்வேலியில் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான அசையும் சொத்துக்களை ஜப்தி செய்ய நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. கேரள மாநிலம் கொல்லத்தைச் சேர்ந்த சிலிபாட்சன் என்பவர் தாமிரபரணியில் தடுப்பணை கட்டி பழுது பார்க்கும் பணியை ஒப்பந்தம் எடுத்து செய்து வருகின்றார். பொதுப்பணித்துறை அவருக்கு 1,68 லட்சம் ரூபாய் தராமல் நிலுவை வைத்துள்ளது. இந்த நிலுவைத் தொகை தர வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. உச்சநீதிமன்ற உத்தரவை நிறைவேற்றுதல் மனுவை விசாரித்த திருநெல்வேலி மாவட்ட முதன்மை நீதிமன்ற நீதிபதி நசீர் அகமது வாகனங்கள் மற்றும் அசையும் சொத்துக்களை ஜப்தி செய்ய உத்தரவு பிறப்பித்தார். இந்த உத்தரவின் பேரில் நீதிமன்ற அதிகாரிகள் ஜப்தி நடவடிக்கையை மேற்கொண்டனர். இதனிடையே பொதுப்பணித்துறை மற்றும் நீதிமன்ற அதிகாரிகளுக்கும் இடையே ஏற்பட்ட பேச்சுவார்த்தையில் 10 நாட்கள் அவகாசம் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த உடன்படிக்கையின்படி தற்காலிகமாக ஜப்தி நடவடிக்கை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. குறிப்பிட்ட கால அவகாசத்தில் பணம் செலுத்த தவறினால் 150க்கும் மேற்பட்ட அசையும் பொருட்கள் பறிமுதல் செய்யப்படும் என நீதிமன்ற அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தாமிரபரணி ரிவர் பேசின்னு சொல்லி இந்த பிடபிள்யூடி பொதுப்பணித்துறைக்கு சம்மந்தப்பட்டதில் சிலிபாச்சன் என்பவர் கான்ட்ராக்ட் அடிப்படையில் செய்த வேலை பாக்கிக்காக 1.5 கோடி ரூபாய் பாக்கி செலுத்த வேண்டியிருந்துச்சு. அது சம்மந்தமாக மாவட்ட நீதிமன்றத்தில் நிறைவேற்றல் மனு தாக்கல் செய்திருந்தார். அது சம்மந்தமாக உச்சநீதிமன்றம் இந்த பணத்தை திருப்ப செலுத்த கோரி உத்தரவு பிறப்பிருந்துச்சு. அதன் அடிப்படையில் மாவட்ட நீதிமன்றம் 1.5 கோடி ரூபாய் செலுத்த கோரி உத்தரவு பிறப்பிருந்துச்சு. அவர் செலுத்த தவறுனதுனால அந்த பிடபிள்யூடிக்கு பாத்தியப்பட்ட அசையும் பொருட்களை பொறுத்து ஜப்தி செய்ய சொல்லி உத்தரவு பிறப்பிருந்துச்சு. கம்பம் பள்ளத்தாக்கு பகுதியில் முதல் போக நெல் நடவு பணிக்காக முல்லை பெரியார் அணையிலிருந்து இன்று தண்ணீர் திறந்து விடப்பட்டது. தேனி மாவட்ட விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று முதலமைச்சர் ஜெயலலிதா பிறப்பித்த உத்தரவின் பேரில் இன்று தண்ணீர் திறக்கப்பட்டது. கம்பம் பள்ளத்தாக்கு பகுதியான லோயர் கேம்ப் முதல் வீரபாண்டி வரையில் உள்ள 14,707 ஏக்கர் நிலங்கள் முல்லை பெரியார் அணை மூலம் பாசனம் பெறுகின்றன. ஆண்டுதோறும் ஜூன் 1 தேதியில் முல்லை பெரியாறு அணையிலிருந்து முதல் போக நாற்றங்கால் அமைக்கும் பணிக்காக தண்ணீர் திறந்து விடுவது வழக்கம். இந்நிலையில் நேற்று அணை திறக்கப்படாத நிலையில் முதலமைச்சரின் உத்தரவின் பேரில் இன்று தண்ணீர் திறக்கப்பட்டது. தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உத்தரவின்படி முதல் பருவ நெல் சாகுபடிக்காக கன்னியாகுமரி மாவட்டத்தில் பேச்சிப்பாறை அணை தண்ணீர் இன்று திறக்கப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆண்டிற்கு 2 நெல் சாகுபடி முறைகள் உள்ளன. இதில் முதல் பருவ நெல் சாகுபடி மே மாதம் இறுதியில் தொடங்கும். இதற்காக ஜூன் 1 வாரத்தில் விவசாயத்திற்காக பேச்சிப்பாறை அணை தண்ணீர் திறந்து விடுவது வழக்கம். அந்த வகையில் முதல் பருவ நெல் சாகுபடி பணிகளுக்காக தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உத்தரவின்படி பேச்சிப்பாறை அணையில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு தண்ணீர் இன்று திறக்கப்பட்டது. இதில் மாவட்ட ஆட்சியர் சஜன் சிங் சவான், சட்டமன்ற உறுப்பினர்கள், பச்சைமால் மற்றும் விவசாய சங்க பிரதிநிதிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை ஆர்டர் படி இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் பொதுமக்களுக்காக மற்றும் எல்லா விவசாயிகளுக்காக இங்கே பேச்சிப்பாறை, பெருஞ்சாணி, சித்தார் 1 மற்றும் சித்தார் 2 அந்த 2 டேமுக்கு உள்ள தண்ணீர் இன்னைக்கு 200 கியூசெக் நம்ம ரிலீஸ் பண்ணிருச்சா. அதைப்படி 79,000 ஏக்கர்ஸ் நம்ம விவசாயிகளுக்கு லேண்டுக்கு இந்த பெனிஃபிட் கிடைக்கும். இனி தமிழகத்தில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை விரைவு செய்திகளாக பார்க்கலாம். மத்திய அரசின் சாலை பாதுகாப்பு சட்டத்தை வாபஸ் பெறக் கோரி தமிழ்நாடு வாகன பழுதுபார்ப்போர் நல முன்னேற்றச் சங்கம் சார்பில் திண்டுக்கல்லில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. வாகனத்தை பொறுத்தவரையில் உதிரி பாகங்கள் மாற்றுவது, கம்பெனியில் மட்டுமே சர்வீஸ் செய்வது போன்ற விதிமுறைகளால் வாகனம் பழுதுபார்க்கும் தொழிலாளர்களுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது. எனவே சாலை பாதுகாப்பு சட்டத்தை திரும்ப வாபஸ் பெறும் வரை தொடர்ந்து போராடப் போவதாக வாகன பழுதுபார்ப்போர் நல முன்னேற்றச் சங்கத்தினர் தெரிவித்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் நிறுத்தப்பட்ட முதியோர் ஓய்வூதியத்தை உடனடியாக வழங்க கோரி வட்டாட்சியர் அலுவலகத்தை முதியோர்கள் முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தங்களுக்கு ஏற்கனவே ஓய்வூதியம் வழங்கப்பட்டு வந்ததாகவும் இப்போது அந்த ஓய்வூதியம் நிறுத்தப்பட்டு விட்டதால் வாழ்வாதாரத்திற்கு வழியில்லாமல் அவதிப்பட்டு வருவதாகவும், எனவே நிறுத்தப்பட்ட ஓய்வூதியத்தை உடனடியாக வழங்க வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்தினர். சென்னை ஐஐடி கல்லூரியில் அம்பேத்கர் பெரியார் வாசகர் வட்டத்தை தடை செய்ததை கண்டித்து தமிழகத்தில் பல்வேறு அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக திருப்பூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் ரயில் மறியல் போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட 12 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோயில் வைகாசி விசாக தேர் திருவிழா கடந்த 24ஆம் தேதி தொடங்கி சிறப்பாக நடைபெற்று வருகிறது. விழாவின் முக்கிய நிகழ்வான தேர் திருவிழா இன்று நடைபெற்றது. இந்த தேர் திருவிழாவினை மாவட்ட ஆட்சியர் தட்சிணாமூர்த்தி மற்றும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் செந்தில்குமார் ஆகியோர் தொடங்கி வைத்தனர்.
திருவாரூர் மாவட்டம் பரவாக்கோட்டை ஊராட்சியைச் சேர்ந்த சதீஷ்குமார் என்பவர் கடந்த 2013ஆம் ஆண்டு வேலைக்காக மலேசியாவுக்கு சென்றுள்ளார். இந்நிலையில் கடந்த வாரம் வேலை முடித்துவிட்டு வீட்டிற்கு சென்றபோது அவர் விபத்தில் சிக்கி உயிரிழந்துள்ளார். இவரது உடலை சொந்த ஊருக்கு கொண்டு வர கோரி சதீஷ்குமாரின் மனைவி மற்றும் உறவினர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். திருநெல்வேலி மாவட்டம் தென்காசியை அடுத்துள்ள குற்றாலத்திற்கு நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து சுற்றுலா பயணிகள் அதிக அளவு வருகை தருகின்றனர். இன்னும் சில நாட்களில் குற்றாலத்தில் சீசன் துவங்க உள்ள நிலையில் அப்போது போக்குவரத்து நெரிசலை சீர் செய்வது குறித்து காவல்துறை சார்பில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் குற்றச் செயல்களை தடுப்பதற்காக பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் ஒத்துழைக்க வேண்டும் என காவல்துறை சார்பில் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே கோட்டார் பகுதியில் இனிப்பு வியாபாரம் செய்து வரும் தானு என்பவர் மனைவி மற்றும் குழந்தைகளுடன் வீட்டில் தூங்கிக் கொண்டிருக்கும் போது அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் வீட்டில் புகுந்து 1,25,000 பணத்தை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இதுகுறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை தேடி வருகின்றனர். இனிவரும் செய்திகளில் பங்குச்சந்தைகள் கடும் சரிவு. இந்திய அணியின் இடைக்கால பயிற்சியாளராக ரவி சாஸ்திரி நியமனம். விவரம் அறியலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். பங்குச்சந்தைகள் இன்று பெரும் சரிவை சந்தித்தன. இன்றைய வர்த்தகத்தின் முடிவில் மும்பை பங்குச்சந்தை 660.61 புள்ளிகள் சரிந்து 27,188.38 புள்ளிகளில் நிறைவடைந்தது. தேசிய பங்குச்சந்தை நிப்டி 196.95 புள்ளிகள் சரிந்து 8,236.45 புள்ளிகளில் நிறைவடைந்தன. அதனைத் தொடர்ந்து தங்கம் வெள்ளி விலை நிலவரங்களை பார்க்கலாம். சென்னையை பொறுத்தவரை 1 கிராம் ஆபரண தங்கம் 2,552 ரூபாய்க்கும், 1 சவரன் 20,202 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. வெள்ளியை பொறுத்தவரை 1 கிலோ வெள்ளி 41,300க்கும், 1 கிலோ கட்டி வெள்ளி 38,570 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. வங்கதேசம் செல்லும் இந்திய அணியின் இடைக்கால பயிற்சியாளராக ரவி சாஸ்திரி நியமிக்கப்பட்டுள்ளதாக BCCI தெரிவித்துள்ளது. இந்திய கிரிக்கெட் அணி ஜூன் 10ஆம் தேதி வங்கதேசத்தில் சுற்றுப்பயணம் செய்கிறது. அங்கு 3 ஒருநாள் போட்டி மற்றும் ஒரு டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி விளையாட உள்ளது. ஆனால் இன்னும் இந்திய அணிக்கான தலைமை பயிற்சியாளர் நியமிக்கப்படாத நிலையில் யாரை நியமிப்பார்கள் என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்தது. இந்நிலையில் உலகக்கோப்பை போட்டியின் போது இந்திய அணியின் தலைமை நிர்வாகியாக இருந்த ரவி சாஸ்திரி வங்கதேச சுற்றுப்பயணத்தின் இடைக்கால பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். மேலும் பந்து வீச்சு பயிற்சியாளராக பரத் அருண், ஃபீல்டிங் பயிற்சியாளராக ஆர் ஸ்ரீதர், பேட்டிங் பயிற்சியாளராக சஞ்சய் பாங்கர் ஆகியோரை BCCI நியமித்துள்ளது. BCCI has appointed Ravi Shastri as the interim coach for the Bangladesh tour. B. Arun will be the bowling coach, Sanjay Bangar will be the batting coach, R. Sridhar will be the fielding coach, and Mr. Biswarup Dev will be the administrative manager. Mr. Rishikesh Upadhyay will be the logistic manager with the team. இந்திய கிரிக்கெட் வாரிய ஆலோசனை குழுவில் சச்சின், கங்குலி மற்றும் லக்ஷ்மண் ஆகியோரை சேர்த்த நிலையில் திடீரென இந்த அறிவிப்பையும் BCCI வெளியிட்டுள்ளது. ஏற்கனவே கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முதல் இந்திய அணியின் இயக்குநராக ரவி சாஸ்திரி செயல்பட்டு வந்தார். மேலும் இந்திய அணிக்காக 80 டெஸ்ட் மற்றும் 150 ஒருநாள் போட்டிகளில் ரவி சாஸ்திரி விளையாடியுள்ளார். மேலும் 1983 உலகக்கோப்பை வென்ற இந்திய அணியிலும் இடம்பெற்றிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. விளையாட்டு செய்தி பிரிவு நியூஸ் 7 தமிழ். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவுற்றது. மேலும் பல்வேறு தகவல்களை அறிந்து கொள்ள நியூஸ் 7 தமிழ் செய்திகளை தொடர்ந்து பாருங்கள்.